இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து 3 வயசு பிள்ளைக்கான பேண்ட்டுங்க. எலாஸ்டிக் வைக்க போகிறோம். எப்படி வைக்க போகிறோங்கிறது பார்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இப்போ இந்த பேண்ட்டை விட கொஞ்சம் தாங்க இந்த சைடும் எக்ஸஸாக கொஞ்சம் மட்டும் வச்சுருக்கிறேன். இப்போ இதை எப்படி அடிக்க போகிறோங்கிறது பாருங்கள். இதையும் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, ரெண்டையும் சேர்த்து வச்சு ஃபஸ்ட்டு இப்படி லாக் போட்டு இப்படி தையல் போட்டுறீங்க. இதவே இன்னொரு டைமும் லாக் போட்டு 2 டைம் அடிச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் பிரியாமல் இருக்கிறதுக்காண்டி அடுத்து லைட்டாக மட்டும் வெட்டி விட்டுருங்க. தடிமனாக தெரியும் அதுக்காக. இப்போ இதை என்ன பண்ணுறீங்கன்னா, ஃபஸ்ட்டு இதை ஒரு சின்னதாக ஒரு மடக்கி ஃபுல்லாக அடிச்சிருங்க. இதை இப்படி ஃபஸ்ட்டு இந்த மாதிரி அடிச்சுட்டு, இப்போ பாருங்கள், இப்போ நம்ம தையல் போட்டிருக்கோமா, இந்த இடத்துல இதை நல்லா இப்படி விரித்து வைக்கணுங்க. விரித்து வச்சு இப்போ இப்படி இருக்குங்களா, இப்போ நம்ம தையல் போட்டோம் பார்த்தீங்களா, இந்த தையலை கொண்டு வந்து இப்படி கீழே வைங்க. இந்த எலாஸ்டிக்கு மேலே அடிக்கக்கூடாது, எலாஸ்டிக்கு கீழே அடிக்கணும். அப்போ தான் நமக்கு எலாஸ்டிக் வந்து இழுத்து கொடுக்கும். இந்த இடத்த இப்படி லாக் பண்ணிவிட்டு கரெக்டாக இந்த எலாஸ்டிக்கை மட்டும் ஒரே மாதிரி வர மாதிரி வச்சுக்கோங்க. இப்படி எலாஸ்டிக் பாருங்கள், எலாஸ்டிக்கு கீழே தான் நான் தையல் போடுறேன். எலாஸ்டிக்கில் தையலே படக்கூடாதுங்க. பார்த்தீங்கன்னா எவ்வளோ தூரத்துக்கு இன்னும் வேணும்னு பாருங்கள். துணி இன்னும் பார்த்தீங்களா, இவ்வளோ தூரத்துக்கு நம்ம இதை இழுத்து வச்சு தான் நம்ம அடிக்கணும். இப்போ பார்த்தீங்களா, இப்படி இழுக்கிறதுனால தான் உங்களை எலாஸ்டிக்கில் படாமல் தைக்க சொல்கிறதுக்கு காரணமேனு. இதை நல்லா இப்படி உருவி இப்படி விட்டுட்டு நீங்கள் இப்படி இழுக்க உங்களுக்கு துணி வந்து கிடைக்கும் எலாஸ்டிக்கு. இதை இப்படி நம்ம சுற்றி விடவும் அந்த சைடு பாருங்கள் எப்படி கிடைக்குதுன்னு. கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் பொறுமையாக தாங்க செய்யணும். இதை பார்த்தீங்களா, நல்லா இப்படி இழுத்து வச்சு இன்னும் இருக்குடா. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அடிச்சிட்டோமா, இதை என்ன பண்ணுறீங்கன்னா, இப்படி கரெக்டாக எல்லா பக்கமும் ஒரே மாதிரி, இப்போ ஒரு இடத்துல மொத்தமாக இருக்குங்களா, இந்த மாதிரி இல்லாமல் இந்த இதை சுருக்கு எல்லாத்தையும் எல்லா சைடும் இருக்கிற மாதிரி லைட்டாக நகட்டி விட்டுறணும். இப்போ ஒரே மாதிரி இருக்குங்களா. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, இது மேலேயும் ஒரு தையல் போடையில் இன்னும் அழகாக இருக்கும். கரெக்டாக இன்னுமே நல்ல சுருக்கு கிடைக்கும். இப்போ இதை வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, இப்படி பிடிச்சி இப்படி இழுத்துக்கிட்டு அடிக்கணும் நீங்கள். இப்போ நம்ம அடித்ததோட லாக் பண்ணிடுறீங்க. இப்போ இருக்கிற எக்ஸஸாக இருக்கிற நூலெல்லாம் கட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள்.
இப்போ பார்த்தீங்களா, நான் எலாஸ்டிக் கொஞ்சோண்டு இதை விட பெருசாக தான் லைட்டாக எடுத்துருக்கிறேன். ஏன்னா குழந்தைங்களுக்கு கொஞ்சம் இடுப்பு வந்து அழுத்தாமல் இருக்கிறதுக்காண்டி. பார்த்தீங்களா, இந்த அளவுக்கு ஈஸியாக இருக்கும், நல்லாவும் இருக்கும். பேண்ட் பாருங்கள் எப்படி இருக்குன்னு.